ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஐப்ரோ ஷேப் எப்படி ஈஸியாக செய்கிறேன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு முதல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்கு நம்ம த்ரெட்டை இந்த மாதிரி ஒரு சிசர் மாதிரி வச்சுக்கணும். அது 3 தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிசர் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். முதல்ல ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்கு பெயின்லெஸ்ஸாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். இவருக்கு பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் நல்லா திக்காக இருக்குது. அதோடு தின்னாக கொஞ்சம் மெல்லிஸாக எடுக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதால் இப்போ திக்காக தான் ஒர்க் எடுக்க போகிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா எப்போவுமே ரைட் சைடில் ஐப்ரோஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் சைடில் நின்று எடுக்கணும். இந்த மாதிரி சிசர் மாதிரி நம்ம த்ரெட்டை வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு நல்ல ஷேப் வரும். அதோடு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு தான் நம்ம எடுக்கணும், இல்லைன்னா அவங்களோட ஸ்கின் கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம மேலே எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணும்போது கீழே ஷேப் பண்ணிவிட்டு மேலே ஷேப் பண்ணிங்கன்னா ஐப்ரோஸ் அவ்வளோ அழகாக வரும், நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் கூட. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கீழே நம்ம ஷேப் பண்ணியாச்சு. இப்போ மேலே பண்ணலாம். இப்போது மேலே எடுத்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரா ஹேரெல்லாம் இருக்கும். அதை சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது நடுவில் இருக்கிற ஹேரையும் அந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சில பேர் என்ன பண்ணுவேன்னா த்ரெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளக்கர் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவேணும், பிளேட் யூஸ் பண்ணுவேணும். அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு த்ரெட்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நல்லா ஷேப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது எடுக்காத ஐப்ரோ, இது எடுத்த ஐப்ரோ எவ்வளோ ஷேப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தது லெஃப்ட் சைடில் எடுக்கலாம். லெஃப்ட் சைடில் எடுக்கும்போது பேக் சைட் நின்று நம்ம எடுக்கணும். அப்போ தான் ஐப்ரோ நல்ல ஷேப்பாக வரும். நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு பெயின் லைட்டாக இருக்கும், பட் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஆனால் பிளேடெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிளேடெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி த்ரெட்டால் எடுக்கிறதுக்கு ஐப்ரோஸ் ட்ரை பண்ணுங்கள்.
ஃபைனலாக பாருங்கள் நம்மளுடைய ஐப்ரோஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ஐப்ரோஸ் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். Until then, it's bye from தோழி சுஜி. Thanks for watching.